எல்லோரும் கேட்கும் வண்ணமாக இந்த பதியத்தை அருளி செய்கின்றார். பாண்டியன் முதற்கொண்டு அத்தனை பேரும் அவருக்கு அத்தனை மரியாதை செய்கின்றார்கள். பெருமான் சொல்லுகிறார், நான் நீண்ட நாட்களாக பிரிந்து வந்திருக்கிறேன். திருப்பெருந்துறையிலே எனக்கு சிவபெருமானுடைய ஆணை வரும். அந்த ஆணை வருகிற பொழுது நான் அங்கே இருக்க வேண்டும். ஆகவே என்னை திருப்பெருந்துறைக்கு செல்வதற்கு உத்தரவிட வேண்டும், அனுமதி தர வேண்டும் என்று அரசனிடம் கேட்கிறார். அப்ப அரசன் சொல்லுகிறார், பெருமானே, நீங்கள் திருப்பெருந்துறை செல்லுகிறீர்கள், அந்த திருப்பெருந்துறையுடைய பெருமையை எங்களுக்கு சொல்லுங்கள் என்று சொன்ன உடனேயே பெருமாள் அங்கே ஆசிரியராக வந்தவையும் ஆட்கொண்ட முறைவையும் அடியார்களோடு இருந்தவையும் அடியார்கள் மீண்டு போனதையும் எல்லாவற்றையும் எடுத்து சொல்லுகிறார். அத்தனையும் கேட்ட பாண்டியன், பெருமானே, தாங்கள் திருப்பெருந்துறை போகிற பொழுது நாங்களும் அங்கே வர வேண்டும், உங்களுடன் நான் வர விரும்புகிறேன், என்னுடைய பரிவாரங்கள் வர வேண்டும், எல்லோருமாக செல்வோம், அந்த திருப்பெருந்துறையை தரிசிப்போம் என்று அவரோடு எல்லோரும் செல்கிறார்கள். அங்கே அரச பரிவாரத்தோடு அரசன் தொழுது கொண்டே வர திருவாதவூரர் அங்கே திருப்பெருந்துறை வந்து சேர்கிறார். வந்தவுடனேயே அவர் முதல்ல அந்த திருப்பெருந்துறை இடத்துல தான் ஸ்தாபித்த நிறுவிய அந்த திருவடி கோயிலை கண்டவுடனேயே பசுவை கண்ட கன்று போல ஓடி போய் தழுவுகிறார். அதனை கண்ணீர் பெருக்குகிறார், அழுகிறார். அதிகாரிகள் சுற்றி நிற்கிறார், அரசன் நிற்கிறார், அதிகாரிகள் நிற்கிறார், எல்லோரும் நிற்கிறார். அத்தனை பேர் மணிவாசகனுடைய பக்தியை பார்க்கிறார். மணிவாசகர்கள் அத்தனை பேரையும் பார்க்கிறார். அத்தனை பேருக்கும் தாங்கள் அருள் செய்ய வேண்டும். அதற்காகத்தானே இந்த மண்ணுலகிற்கு வந்தேன். எம் ஒருவன் பொருட்டா வந்தேன், எம் ஒருவன் பொருட்டு வருவது போல் எத்தனை உயிர்களுக்காக வந்தேன் என்று கண்ணீர் பெருக்கி அப்பொழுது தன்னையும் மறந்து பக்தி பெருக்கிய பாண்டியன் அதிகாரிகள், அலுவலர்கள், அடியார்கள் அத்தனை பேரும் உய்ய வேண்டும் என்கிற கருணையினாலே அருள் செய்தார் சிவபுராணம்.